ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாண்டிக்கா காத்திருந்து காத்திருந்து 10 மணிக்கு மேல ஆயிருது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா பாண்டியே வராரு. இங்க சேரன் ரொம்ப கோவமா இருக்காரு. எங்கடா போன? ஏன் இவ்வளோ நேரம்? உனக்கு வானதி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோன்னு நல்லாவே தெரியும் தானே? தெரிஞ்சுமே 10 மணிக்கு வர? உனைய சாயந்தரம் 6 மணிக்கு பொண்ணு பார்க்க போவோம் தானே வர சொன்னோம். ஆனா அப்பெல்லாம் வராம போனையும் எடுக்காம போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கடையையும் பூட்டிட்டு எங்கடா போன? எங்க போன அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் பாண்டி பார்த்தா அமைதியாவே இருக்காரு. அப்பதான் சோழனும், என்ன பாண்டி, என்னடா ஆச்சு? ஏன் நீ காதலிக்கிற பொண்ணு தானே? 6 மணிக்கு பொண்ணு பார்க்க போகலான்னு தானடா சொல்லியிருந்தோம். எங்கடா போன? போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்ட. எங்கடா போன இவ்வளோ நேரம்? 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி சோழனும் கேட்கவும் எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. ஆனா பாண்டி எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறாரு. சேரனுக்கு பார்த்தா கோவம் வந்து பல்லார்னு பாண்டி கண்ணத்திலே ஒரு அறை விட்டுறாரு. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், பின்ன என்னப்பா, அந்த பொண்ணு வீட்டுல சம்மதிச்சதே பெரிய விஷயம். இவன் காதலிக்கிற பொண்ணு தானே, எல்லாரோடைய வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் நடக்கிறது நல்லது தானே. அவங்க வீட்டுல இருந்து நீயும் தானே பாத்துக்கிட்டு இருந்த. எத்தனை தடவை போனுக்கு மேல போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு என்னால பதில் பேச முடியல. அதோட அந்த வானதி பொண்ண கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தானா அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம பொண்ணு பார்க்க வரணும்னு சொல்லி அந்த பொண்ணு தயாரா இருந்து எனக்கு போனெல்லாம் அடிச்சுச்சுல. காத்திருந்து காத்திருந்து இப்ப அந்த பொண்ணு வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்களா? அவங்க சம்மதிச்சதே பெரிய விஷயம். இப்படி பொண்ணு பார்க்க வர சொல்லி நம்ம போகாம இருந்தா அவங்க என்னப்பா நினைப்பாங்க? அந்த பொண்ணு வானதியை எப்படி பாண்டிக்கு கட்டி வைப்பாங்க? ஏற்கனவே பிரச்சனையில இருந்து அது சமாதானமாயி பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. பொண்ணு பார்க்க போகிற நேரத்துல இவன் பாட்டுக்க போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கடையையும் பூட்டிட்டு இப்படி ராத்திரி 10 மணிக்கு மேல வரான். அதுவும் எந்த காரணம் கேட்டாலும் பதிலும் பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி சேரன் ரொம்ப கோபப்படவும், அண்ணே விடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் உள்ள போயிடறாரு. சோழன், பல்லவன், நடேசன் எல்லாரும் ஆளாளுக்கு அமைதியா இருக்காங்க. பாண்டியை கூப்பிட்டு பார்த்தா நிலா தனியா பேசுறாங்க. பாண்டி, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே. என்னனாலும் ஃபோன் பண்ணா அட்டன் பண்ணிடுவீங்க. இப்படி கடையை பூட்டி போட்டு போக மாட்டீங்க. என்னாச்சு பாண்டி? உங்க முகமும் சரியில்லை, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அதுக்கும் பாண்டி பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. பாண்டி, உங்களை தான் கேட்குறேன். ஏதோ ஒன்று மனசுல வச்சிருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. உங்க முகத்தை பார்க்கையிலே தெரியுது. வானதி கூட எதுவும் பிரச்சனையா? ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. வானதி நல்லா தான் பேசினாங்க. நேத்து கூட நம்ம வீட்டுக்கு நல்லா தான் வந்துட்டு போனாங்க. ஆனா உங்க முகத்தை பார்த்தா என்ன பாண்டி, கடையில எதுவும் பிரச்சனையா, வேலையில எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், அப்புறம் ஏன் பொண்ணு பார்க்க போறதுக்கு வரல? நீங்க காதலிக்கிற பொண்ணு தானே? என்ன பாண்டி, எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரு கேட்டாலும் எந்த காரணமும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க பாண்டி, நாளை பின்ன எப்படி வானதியுடைய அம்மா அப்பா உங்களுடைய கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்க? அவங்க சம்மதிச்சு பொண்ணு பார்க்க வர சொல்லி நம்ம போகலின்றப்ப அவங்க எப்படி வானதி உங்களுக்கு கட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அவங்க வானதி எனக்கு கட்டி வைக்கவே வேண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே போடா பாண்டி போடவும், பாண்டி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாங்க அவ எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், பாண்டி என்ன திடீர்னு அசால்ட்டா சட்டுன்னு வேண்டான்னு சொல்லிட்டீங்க? நீங்களும் வானதி காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை ஏன் காதலிச்சோன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், என்ன பாண்டி, என்ன இவ்வளவு விருத்தியா பேசுறீங்க? என்ன உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், எங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருந்தா, ஏதாவது லூசுத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாதான். நானும் அவ என்ன பேசினாலும் கண்டுக்கிற மாட்டேன் தான். ஆனா இன்னைக்கு அவ ரொம்ப எல்லை மீறி போயிட்டா அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், என்னாச்சு பாண்டி, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், காலையில நம்ம வீட்டுக்கு வந்திருந்தால. ஆமா, பொங்கல் வச்சிருந்ததுனால அவங்க வந்தாங்க. என்னாச்சு அப்பா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், காலையில வந்திருந்தாங்க, சும்மா யதார்த்தமா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அவங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்கல்ல, அதை பத்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் தான் சொன்னேன், சேரன் அண்ணாக்கு முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ, சேரன் அண்ணனுக்கு தான் ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்குல்ல, எங்க வீட்டுல சம்மதம் சொல்லையிலேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிருவோம், சேரன் அண்ணாக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிருவோம், அப்படி இல்லைன்னா வந்து பொண்ணு பார்த்துட்டு நிச்சயம்லாம் பண்ணிட்டு சேரன் அண்ணாக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அவ பாட்டுக்கு பேசினான். சரி, சரியாத்தானே சொல்லியிருக்காங்க, சேரன் அண்ணாக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அதை விட அவ சொன்னதாங்க என்னால ஏத்துக்கிறவே முடியல அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், சேரன் அண்ணா கல்யாணம் ஆச்சுன்னா அந்த ரூம்ல தங்கிக்கிடுவாரு, நமக்கு கல்யாணம் ஆனா எங்கே போய் தங்குறதுன்னு தாங்க கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னார் தெரியுமா, நீங்க
ஹாஸ்டல் போய் தங்கணுமா, உங்களை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதான், நீங்க இந்த வீட்டை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி அவ சொன்னா. அதனாலதாங்க நான் அவளை வேணான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும் நிலாவுக்கு பார்த்தா கண்ணே கலங்கிடுது. பாண்டி, இதுக்கா நீங்க வானதியை வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்னங்க அசால்ட்டா இதுக்கான்னு கேட்டுட்டீங்க, அது எப்படிங்க, நீங்களும் சோழனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க தான், அது ஏதோ ஒரு சூழ்நிலை கல்யாணம் தான், ஆனா உங்களை இந்த வீட்டை விட்டு போக சொல்ல எனக்கு எப்படிங்க மனசு வரும்? அவ ஈஸியா உங்களை போய் ஹாஸ்டல்ல தங்க சொல்றா, அந்த ரூம்ல நானும் அவளும் தங்கிக்கிறணுமா அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், என்ன பாண்டி, எல்லா பொண்ணுங்களும் நினைக்கிற மாதிரி தானே வானதியும் நினைச்சிருக்கா, உங்களுக்கும் வானதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க எங்க தங்குவீங்க, நல்லா நினைச்சு பாருங்க, வானதி சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி நிலா வானதிக்கு ஏத்துக்கிட்டு பேசவும், என்னங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவ சுயநலமா இருக்காங்க, சுயநலமா யோசிக்கிறா, அவளுக்கு எப்பயுமே தன்னை பத்தி மட்டும்தான், தான் நல்லா இருக்கணும், தன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா, தன்னை சுத்தி இருக்கிறவங்க தான் அம்மா அப்பாவா இருந்தாலும் கூட யோசிக்க மாட்டேங்கிறா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா வர நினைக்கிறப்ப எனக்கும் அவளுடைய குணத்துக்கும் சுத்தமா ஒத்தே வராதுங்க. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, மத்தவங்கள பத்தியும் கொஞ்சம் யோசிப்பேன். நான் நினைச்சிருந்தா நான் வானதியை எப்பயோ கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா எனக்கு முன்னாடி சேரன் இருக்கு, சேரனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவுல இருக்கேன். ஆனா அவளை பொறுத்தளவு இப்பயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் பண்ணிக்கலாம். அவளுக்கு இடைஞ்சலா ரூம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம். இப்படி ஒரு சுயநலம் பிடிச்ச பொண்ணு எனக்கு வேணாங்க. அவ என் குணத்துக்கு சுத்தமா ஒத்து வரவே மாட்டா. அவளை கல்யாணம் பண்ணி நான் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன்னு வைங்களேன், அடுத்த நிமிஷமே இந்த வீடு 2 ஆயிரும். அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்ப இருக்கிற பிரச்சனை நாளைக்கு பெரிய பிரச்சனையா மாறும். நான் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் இன்னைக்கு அவங்க பொண்ணு பார்க்க வர சொன்னப்ப நான் பொண்ணு பார்க்க வரல. எனக்கு அங்க பொண்ணு பார்க்க போகவே விருப்பமும் கிடையாதுங்க. எனக்கு அவ வேணாங்க, வானதி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பார்த்தா வானதி வேணானே முடிவெடுத்துறாரு. நிலாவுக்கு என்ன சொல்றது எது சொல்றதுன்னே தெரியல. இங்க பாருங்க பாண்டி, நல்லா யோசிச்சுக்கோங்க, இது உங்களுடைய லைஃப். நீங்களும் வானதியும் காதலிக்கிறது கிட்டத்தட்ட அந்த ஏரியா முழுக்க தெரியும். நாளைக்கு வானதியை யாரு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவா? உங்க கூட வானதி பைக்ல வந்தது, நீங்க 2 பேரும் வண்டியில போனது, பெங்களூர் போனது, இப்படி எல்லா விஷயமும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும். நாளை பின்ன வானதி யாராவது கல்யாணம் பண்ணாங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் வச்சு குத்தி காட்டி அவளுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ண மாட்டாங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க பாண்டி, வானதி சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இன்னும் அந்த அளவுக்கு பக்குவம் இல்ல. அதையும் நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தான் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். வானதியை நீங்க தான் நல்ல பக்குவமான பொண்ணா மாத்தணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வானதியை என்னை வீட்டை விட்டு போக சொன்னா, ஹாஸ்டல்ல தங்க சொன்னா, அதுக்காக நான் வானதியை வேணான்னு முடிவெடுக்கிறேன், இதெல்லாம் ரொம்ப தப்பு பாண்டி. வானதி பக்குவம் இல்லாத பொண்ணு, நீங்க அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறணும். உங்களுக்கும் வானதிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரூம் தேவை அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ரூம்ல இருங்க, நான் ஹாஸ்டல்ல போய் தாராளமா தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னங்க அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி சொல்லவும், இங்க பாருங்க பாண்டி, நான் எப்ப இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியவுதான். நான் எப்ப போனா என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போனா என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆடுறதுக்கு முன்னாடியே போனா என்ன,